ஐயோ கடவுளே, இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல நான். இப்போ பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை. இப்பெல்லாம் நடக்கணும்னு தான் இருந்திருக்கு. வேற என்ன செய்ய முடியும்? சரி விடுங்க. தாமரா, மல்லிகா, தாமரை வந்திருக்கு பாரு. ஏன் தாமரா, கிருஷ்ணா வீட்டுக்கு போனியா? ஆமாம் மாமா, போயிட்டு தான் வந்தேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போகிறேன்னு. அப்புறம் சரி ஒரு வாட்டி வீட்டில் போய் நம்ம போயிட்டு வந்ததை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு போகிறேன். மணி வேற ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் வந்துடுமா என்ன பஸ்ஸு? பாருங்க. ஆமா தாமரா, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. பவிய வர சொன்னமே. ஐயா, அவ பாட்டுக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன்னு அங்கே போயிட்டாலோ என்னமோ. நான் வீட்டுக்கு வந்தது அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலையே. இப்பதான் வந்தாளா? ஆமா தாமரா, பவிய நாங்க தான் அமுச்சு விட்டோம். சித்தி மட்டும் போயிருக்கு, போமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டோம். அப்படியே உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு வான்னு சொல்லி நானும் மல்லிகாவும் இப்ப பவிய அமுச்சு விட்டோமே. ஆனா இவ அப்பதான் வந்தா. ஓ, நான் பார்க்கல மாமா. ஒருவேளை அவ நான் இந்த பக்கம் வந்த உடனே எதுவும் போனாலோ என்னமோ, அந்த இற்ற பாதை. ஓ, நீ இங்கிட்டு வந்திருப்ப, பவி அங்கிட்டு போயிருக்குமோ? அதான் நினைக்கிறேன். என்னடி அப்படியே பஸ் ஏறி போறேன்னு சொல்லிட்டு இருந்தா? அப்படிதான் சொன்னேன். சரி எதுக்கும் போய் பார்த்துட்டு போவோம். நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன் நான் உன்னையா? சரி பாவம், என்னைக்கும் இப்படி பேச மாட்டேன் திட்ட மாட்டேன், பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டோமே, போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு போவோண்டாக்கா வந்தேன். நல்லா திட்டி விட்டேன். சரி மனசொடைஞ்சு போயிருப்பான்னு சொல்லி வந்தேன். நீ என்னடா நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்க? இல்லடி, சிரிக்காம தான் இருந்தேன். இப்போ நீ வீட்டுக்கு வந்து நிற்கிறியா? பார்த்துட்டு தான் நான் அப்படியே போகிறேன். அப்படியே பஸ் ஏறி போகிறேன்னா வீட்டுக்கு வந்துட்டா நாளைக்கு போறியா? சரி, பிள்ளையே பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து என்னை தேடுங்க பார்த்துக்க. நான் இங்கே இருந்து என்ன பண்ணுறது? நான் போய் ஆகணும். 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். கிருஷ்ணாட்ட சொல்லிட்டேன். கிருஷ்ணாவும் சரி தரேன் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டான். நீ திருப்பி போய் கொழுந்தனாருக்கு பாவம் பார்த்துட்டு தொங்கச்சிக்கு பாவம் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்த அவ்வளோதான் பார்த்துக்க. 5 லட்சம் பணம் எனக்கு 4 நாளில் வந்தாகணும். நான் சொல்லிட்டேன் திங்கக்கிழமை நான் ஊருக்கு வருவேன், எனக்கு இங்கே கொடுத்து இருக்கணும்னு. அதையும் மீறி பாவம் பார்த்து வேணாம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு அவங்க பணம் கொடுக்காம இருந்தாங்கன்னு வை, அவங்க நடிப்பாங்க தான். ஐயோ அண்ணே என்னால் முடியாது, ஐயோ அக்கா எங்களால் பணம் ரெடி பண்ண முடியாது, மன்னிச்சிடுங்க அக்கா, நாங்கள் பண்ண தப்பு தான், நாங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க தான் உங்ககிட்ட. இல்லைன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. ஆனா என்னடி ஆனா? சரி அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கு, நீங்கள் காசு தர வேணான்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டேன் தாமரை அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லி ஏதாவது கோலுமால நடந்துச்சு அவ்வளவுதான் பார்த்துக்கக்கா. இந்த தங்கச்சி குணத்தை பற்றி உனக்கே தெரியும். பத்திரகாலியாக மாறிடுவேன், புரியுதா? நீ என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறவ இந்த தாமரை. அதெல்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவேன். சரி உடுடி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போதேன் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன். சரி 5 நிமிஷம் தான் இருக்கு, கிளம்பு. பவி வந்தாலே உன்னை பஸ் ஏற்றி விட. ஓமாவோ உன்ன மாதிரி கூறுகட்டவ எங்கிட்டு போனாலும் தெரியல. நான் ஒரு பாதையில் வரேன், அவள் ஒரு பாதையில் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டா. அவளை இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு தேடிட்டு வீட்டுக்கு தான் வருவா. வரட்டும், நான் கிளம்புறேன். அப்படியே அங்கே பார்த்தா சொல்லிட்டு போகிறேன் பிள்ளைகிட்ட. என்ன ஒன்று வர்ற அவசரத்தில் ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டேன், அதான் கஷ்டமாக இருக்குது. சரி வாங்கலான்னா என்ன, நான் 4 நாள் கழிச்சு சன்னா லீவுக்கு வர்றேன் திங்கக்கிழமை வாக்கில். அப்போதைக்கு நான் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தந்துட்டு போகிறேன். ஆமாம், உங்கள் மாமா என்ன ஒன்றுமே வாங்காமையா இருக்காரு? முன்ன மாதிரியெல்லாம் இல்லடி மர அது இதுன்னு அவரும் கையில் கிடச்சது வாங்கிக்கிட்டு தான் வராரு. நீ உன் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போ. இந்த நான் 100 ரூபா தரேன். என்கிட்ட காசு இல்லையாக்கும், இப்போ தான் 100 ரூபா தரேன். உங்ககிட்ட இருக்கும், இல்லாமையா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் கொடுக்குற 100 ரூபாயில நீ பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போ, பெரியம்மா கொடுத்துச்சுன்னு சொல்லு. ஓ அப்படி சொல்றியா? அது சரிதான். பெரியம்மா கொடுத்துச்சு, பெரியம்மா வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லி கொடுக்கவா என்ன? சரிக்கா. பரவாயில்ல, அந்த 100 ரூபாய் நீ வச்சுக்க. நான் பெரியம்மா கொடுத்துச்சுன்னே சொல்லியே வாங்கி தரேன். என்னதான் இருந்தாலும் நான் கொடுக்குற காசில் வாங்கிட்டு போகிறது அது ஒரு மாதிரி தானே. நீயா வாங்கிட்டு போய் நீயா போய் சொல்கிறது நல்லாவா இருக்கும்? உண்மைக்கு வாங்கிட்டு போடி. ஏங்க 100 ரூபா கொடுங்க தாமரைக்கு. பேசாமல் இருக்காங்கிட்டு இப்போதான். பேசாமல் இருங்க மாமா, நான் வாங்க மாட்டேப்பா காசை. மா போக்காங்கிட்டு. சரிக்கா நான் கிளம்புவா? சரி தாமரை, பார்த்து பத்திரமா பசேரி போயிட்டு வரணும். பவிக்கிட்ட வீட்டுக்கு போடின்னு சொல்லி அனுப்பு. பாட்டுக்கு தெருவா விளையாட ஆரம்பிச்சிருவா தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளோட.
அப்படியெல்லாம் விடாதக்கா, நான் அவகிட்ட சொல்லி அமுச்சு விட்றேன் அதெல்லாம். ஆ சரி தாமரை. எப்படி காசை கொடுக்க போறாரோ தெரியல. ம், நல்லா வந்து போட்டு விட்டாக. போயிட்டு கெஞ்சிட்டு கெதறிட்டு வந்தோம். அவங்க கூட மனசு இறங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த தாமரை அக்கா வீட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம உசுரை வாங்கத்தான் செய்யுது. மல்லிகா கூட மனசு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மல்லிகாவுக்கும் சரி, இவங்க அண்ணனுக்கும் சரி. இப்போ 5 லட்சம் பணம் ரெடி பண்ணணும். அது மட்டுமா, முல்லை வேற வந்து நிற்கும். அவங்களுக்கு மட்டும் எப்படி தரலாம்? அப்போ எனக்கு யார் தர்றதுன்னு முல்லை வந்து நிற்கும். அதுக்கு எப்படி தர போகிறாரு? நல்லா மாட்டிட்டாரு. சரின்னு சொல்லி நேற்று தான் மனசை நிம்மதியாக தூங்கியிருப்பாரு. நம்ம தான் போய் பேசிட்டு வந்துட்டோம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க மாதிரி தான் இருக்காங்க. பணம் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்தா தானே அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால மனசை நல்லா நிம்மதியாக தூங்கியிருப்பாரு. போச்சா நிம்மதி? என்னடி அருவி, தாமரை வந்து கத்திட்டு போறா உன் வீட்ல? ஏன் தாமரை வந்து கத்திட்டு போறா? பார்த்துட்டு தான் இருந்தியாக்கும். உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. போ. ஏய், என்னன்னு கேட்டா சொல்லு. வேற எதுவும் உங்களுக்குள்ள சண்டையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பண விஷயம்தான். நீ எதுக்கு வந்து கேட்குற? ஒரு உதவிக்குன்னு யாருமே கிடையாது. கேட்டு மட்டும் என்ன ஆக போகுது? கொடுக்கவா போற? நீ ஒன்றும் கேட்க வேணாம், கிளம்பு. என்னடி வந்தேன் இப்படி கத்திட்டு கிடக்குறா? சரின்னு உங்ககிட்ட கத்திட்டு போறா. என்ன ஏதுன்னு கேட்டா என்னமோ ரொம்ப பேசுறா. ஏன் என்னடின்னு கேட்டா என்கிட்ட சொல்ல மாட்டியாக்கோ? என்னத்த உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீல்ல, எதுக்கு இதை பத்தியெல்லாம் நீ கேட்குற? ஏதோ எங்க தலையெழுத்து. நாங்க இப்படிலாம் எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அப்ப என்னது? ஒன்றும் இல்லப்பா, ஏதோ தாமரை வந்து சத்தம் போட்டாலே, அதான் என்னன்னு கேட்குறேன். அருவி பார்த்தா அவ பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. அதுதான், வேற ஒன்றும் இல்லை அத்தை. அந்த விஷயம்தான். பணம் கொடுக்கணும்ல 5 லட்சம் மல்லிகாணி வீட்டுக்கு. அதை பற்றி தான், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுக்குறத பற்றி தான் நாங்கள் நேற்று போய் பேசணும். எங்கள் அண்ணன்கிட்டையும் மல்லிகாணிட்டையும் காலில் விழாத குறையா எங்களால் பணம் ரெடி பண்ண முடியாது, உங்களுக்கு நாங்கள் தர முடியாது, எங்களை மன்னிச்சுக்கிடுங்க. நீங்கள் வேணும்னா அந்த வீட்டில் வந்து இருந்துக்கோங்க, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், நாங்கள் வேணும்னா வீட்டை விட்டு போயிட்டோம், அப்படிலாம் நாங்கள் பேசிட்டு தான் வந்தோம். அவங்களும் இதை கேட்ட அந்த அருவி ரொம்ப தான் பண்றா. என்னடி அவன் வந்துட்டு போறாளே, என்ன ஆச்சுன்னு தான் கேட்குறேன். வாயை திறப்பேனாங்கிறாப்பா. அந்த விஷயம்தானா? அவ வராம அவ தங்கச்சி அமுச்சு விட்டாளாக்கும். ஏன் அவன் நேரடியா கேட்க மாட்டாளோ? அங்கே நேராக போய் வீட்டில் பேசணும் தான். பேசுனதுக்கு அவங்க சரி வேணாங்கிற அளவுக்கு தான் ஒத்து வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த மலிகாணி தங்கச்சி தான் கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்களால தான் இப்போ பிரச்சனையே. அவங்க தான் எங்கள் அக்காவுக்கு கொடுத்தே ஆகணும்னு வந்து ஒத்த காலில் நின்று பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லைன்னா நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தேவையில்லாம எதுக்கு எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் மட்டும் உடனே நான் பணம் தரப்பா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறப்பா, நான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க, ஏன் நீங்கள் கஷ்டப்படணும்னு எங்கள் அம்மா கொடுக்க போதா என்ன? நீங்கள் வேற சும்மா இருப்பீங்களா? 10 பைசா கொடுக்காது, கவலையே வேணாம். எதுக்குங்க நீங்கள் தேவையில்லாமல் அதுகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதனால தான் இந்த விஷயத்தை நான் அதுகிட்ட சொல்கிறதில்ல. நீ கேட்ட உடனே எங்களுக்கு உதவி போறியா? வேற இந்த ஊரில் யார் எங்களுக்கு உதவ போகிறா? நீ ஒரு ஆள் தானே. யார்கிட்ட சொன்னாலும் உங்கள் அம்மா கிட்டே இல்லை உங்கள் அப்பா கிட்டே இல்லாத பணமா அவங்க உனக்கு கொடுக்க மாட்டாங்களா? அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் நீ ஒரு பொண்ணு தானே, உனக்கு தானே எல்லாமே அப்படின்னு என்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பெற்றதுக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. இங்கே பாரு, நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு தொலைஞ்சிட்டு போகிறோம். நீ வந்து அதை ரொம்ப அப்படியே அக்கறையாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு நீ வந்து கேட்க வர? கேட்கவும் வேணாம், கிளம்பு. கேட்டது ஒரு தப்பாடி, இந்த வரத்து வர்ற? அப்பா, ஊரில் இல்லாத வாய் உனக்கு தாம்மா இருக்கு, வேற யாருக்கு இருக்கு சொல்லு? இம்புட்டு வாயா? இந்த வாயெல்லாம் அடிக்காத என்ன? ஆளை பாடுறா. நான் வாய் அடிக்கல, நீ இதை பற்றி கேட்க வேணாம். எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்றோம், பட்னியாக கிடக்குறோம், இங்கே இல்லை என்ன பிரச்சனை, என்ன ஓடிட்டுருக்கு, அதை நீ வந்து விசாரிக்கவும் வேணாம், அதை பற்றி நீ கேட்டு ரொம்ப கஷ்டப்படவும் வேணாம். நீ கஷ்டப்பட மாட்டேதான், தெரியாத என்ன சொல்கிறேன் எதுக்கும். ஏய், உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்காத சரியா? ஆளப்பாடுறா, வந்துட்டா இப்போதான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படலன்ட்டு.
மாப்பிள்ள இவள்கிட்டலாம் பேச முடியுமா என்ன? என்னடி சத்தமாச்சேன்னு வந்து கேட்டால் வாய் திறக்க மாட்டேன்ட்டா. நீங்கள் என்கிட்ட சொன்னதுக்கு என்ன வருத்து வாரா பாருங்க. சரி சரி, நீங்க கிளம்புங்க. எல்லாம் எனக்கு தேவைதான். இவள்கிட்ட பணம் கொடுத்துட்டா மட்டும் நான் நல்லவளா? பார்த்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போகுதுன்னு. அப்போ கூட நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், சரி பணம் கொடுக்கலான்னு நினச்சி பார்க்குதா? கிடையவே கிடையாது. எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன். விடு அருவி, அவங்க எதுக்காக கொடுக்கலன்றது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. வேற என்ன உதவி கேட்டாலும் அவங்க நமக்கு தராம இருந்திருக்காங்களா என்ன? இந்த ஒரு கஷ்டத்துல மட்டும் அவங்க உதவவே மாட்றாங்க. அதுதான் என்ன ரீசன், எதனாலன்னு புரியல. சரி விடு, பாப்போம். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிடலாம். விடு. என்ன சரி சரி, என்னமோ எனக்கே ஒன்றும் புரிஞ்சுக்க தான் முடியல. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. சரி நீங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற வழியை பாருங்கள். ஆனால் வந்து மல்லிகா வீட்டில் கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. முல்லைக்கு தெரியக்கூடாது. முல்லைக்கு தெரியாமல் தான் மல்லிகா வீட்டில் கொடுக்கணும். அந்த விஷயம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். சரியா? அதான் எப்படின்னு தெரில, சொல்லி தான் வைக்கணும். வேற என்ன பண்றது? சரி அருவி, போயிட்டு 4 பேர்கிட்ட திருப்பி விசாரிப்போம். வேற வழியே இல்லை. அது ஃபர்ஸ்ட் 5 லட்சத்தை வாங்கி கொடுப்போம். ஆமாம், இந்த தாமரை திரும்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன் அது இது நம்மளை அலைய விட்டுருச்சுன்னு வையேன், நம்ம சும்மா அலைய முடியாதுப்பா சாமி.